ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தீபாவளி ரெசிபிஸ் வரிசையில் ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராகவே செஞ்சு முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ரிப்பன் பக்கோடா எப்படி கிறிஸ்பியாக செய்யலாம் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரிப்பன் பக்கோடா பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க மாவு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் அரிசி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துருக்கேன். அதாவது உளுந்த மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு சளிச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 5 வரமிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டை ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா எண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மிளகாயில் உள்ள திப்பிலாம் இல்லாமல் இந்த மாதிரி ஃபைனாக அரைக்க முடியும். இப்போ அரைச்சி விழுது நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இந்த விழுது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது பெருங்காயத்தூள், உப்பு அது எல்லாமே இந்த மாவோட எல்லா இடத்துலையும் சமமாக படுற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி மிளகாய் அரைக்கும் போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்குறதுனால அந்த பக்கோடா வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இது கூட தண்ணி சேர்த்து மாவை நம்ம முறுக்கு மாவுக்கு நார்மலாக மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப ஒரே தெரியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிழிஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா பக்கோடா வந்து புளியும் போதே லைட்டாக உடஞ்சி விழ ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி அது ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ தண்ணி வந்து நம்ம நார்மலாக முறுக்கு மாவுக்கு பிசைவோம் இல்லையா, அதே மாதிரி தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா இந்த மாதிரி அமுத்தி பிசைகிறதுனால மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ மாவு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் புளியுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம அதிலேயே ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சுற்று வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரு சிங்கிளாக கூட ஒரு சுற்று சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். அது கூட இப்போ இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு பார்த்தீங்களா, இப்போ நல்லாவே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நல்லாவே வெந்து வந்துருச்சுன்னு. இப்போ அடுத்த பக்கமும் அதே மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. திருப்பி இந்த கொதி நல்லா சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கரண்டி வச்சு தட்டி பார்த்திங்கனாவே தெரியும் அது வெந்துருச்சான்னு உங்களுக்கு. இப்போ இது நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு 2 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ நமக்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ இது கூட நம்ம பொரிச்சு வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த வருஷம் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.